ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அருமையான தேவப்பிள்ளையிலே புதிய நாள் புதிய நம்பிக்கை, நியூ டே நியூ ஹோப் டெய்லி டிவோஷன் மூலமாய் இந்த நாளில் கூட உங்களை சந்திப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். அல்லேலூயா. இன்றைக்கு கூட கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை என்ன? எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 33ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை கூட வாசிக்க கேட்போம். இதோ நான் அவர்களுக்கு சௌக்கியமும் ஆரோக்கியமும் வர பண்ணி அவர்களை குணமாக்கி அவர்களுக்கு பரிபூர்ண சமாதானத்தையும் சத்தியத்தையும் வெளிப்படுத்துவேன். அல்லேலூயா. உங்களுக்கு தான் சொல்லாருங்க தேவப்பிள்ளையே, நம்மளுக்கு சௌக்கியத்தையும் ஆரோக்கியத்தை வரப்பண்ணுகிற கர்த்தர் ஆண்டவர் மாத்திரம் தான். ஒருவேளை என்ன பலவீனத்தோடு இதை நீங்கள் பார்த்து கொண்டிருக்கீங்க தெரியல, ஒருவேளை எப்படிப்பட்ட பலவீனங்கள் வந்துருமோன்னு பயந்து கொண்டிருக்கீங்க தெரியல, சோர்ந்து போகாதீங்க. ஆண்டவர் யார் என்று சொன்னால் அவர் சௌக்கியத்தையும் ஆரோக்கியத்தை வர பண்ணுகிற கர்த்தர். ஆமேன். அது மாத்திரம் இல்லாமல் அவர்களை குணமாக்கி, அது மாத்திரம் இல்லாமல் அவர்களுக்கு பரிபூர்ண சமாதானத்தையும் சத்தியத்தையும் வெளிப்படுத்துவேன் நான் சொல்லுகிறார். இன்னைக்கு ஆண்டவர்களை குணமாக்க போகிறார். உங்கள் சரீரத்தில் இருக்கிற பலவீனங்கள், உங்கள் சரீரத்தில் இருக்கிற வியாதிகள், உங்கள் மனசில் இருக்கிற வேதனைகள், உங்கள் மனசில் இருக்கிற நோய்கள், உங்கள் மனசில் இருக்கிற யாருக்கும் சொல்லப்பட முடியாத கஷ்டத்தை தேவப்பிள்ளையில அந்த பலவீனத்தையும் ஆண்டவர் மாற்றி உங்களை குணமாக்க உண்மையில் தேவனாக இருக்கிறார். அவர் ஆரோக்கியத்தை தருகிற கர்த்தர். அதனால தான் யாத்திராகம் 15:26 கூட நீங்கள் வாசிக்கும் போது நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர் என்றார். ஆமென். பாருங்க, நானே உன் பரிகாரிய கர்த்தர், நான் தான் உன்னை விடுதலை ஆக்கிற கர்த்தர், நான் தான் உன்னை சுகமாக்குற கர்த்தர். எப்பேற்பட்ட வியாதியோடு இருக்கிறீங்க தேவப்பிள்ளையில, தேவனால குணமாக்க முடியாத வியாதின்னு ஒன்று இருக்கா? எல்லா வியாதிகளுக்கும் அவர் சிலுவையில் பரிகாரம் செஞ்சுட்டாரு. அவருடைய தழும்புகளால் நாம் குணமாகிறோம் என்று ஆமென் வாசித்தோம் அல்லவா? ஏசாயா 53:5 வாசிக்கிறோம், அவருடைய தழும்புள்ள கரங்களால் குணமாகிறோம் என்று. ஆமேன். அவர் நம்ம தழும்புல கரங்களால் குணமாக்கி இருக்கிறார். அவர் உங்களை விடுதலையை கொடுப்பார். சோர்ந்து போகாதீங்க. சங்கீதலின் புஸ்தகம் 6ஆம் சங்கீதம் 2வது வசனத்தை கூட நீங்க வாசிப்பீங்கன்னா, என்மேல் இரக்கமாயிரும் கர்த்தாவே, நான் பலனற்று போனேன், என்னை குணமாக்கும் கர்த்தாவே, என் எலும்புகள் நடுங்குகிறது. பாருங்க, என்மேல் இரக்கமாயிரு கர்த்தாவே, என்னை குணமாக்கும். ஆமென். நான் பலனற்று போனேன் ஆண்டவரே. ஆண்டவர் பலப்படுத்தி இருப்பார்ல. தாவீதுக்கு எத்தனையோ கஷ்டமான சூழ்நிலை வந்தது. ஒருவேளை நீங்களும் இதே ஸ்டேட்மெண்ட் சொல்கிறீங்களா? என்னை குணமாக்கும்பா, பல வருஷமாக அந்த வியாதியில் கஷ்டப்படுறேன், பல நாட்கள் அந்த வியாதியில் கஷ்டப்படுறேன், ஒருவேளை எப்படிப்பட்ட காலத்தில் பலனற்று போயிருக்கீங்களோ, என்னை குணமாக்கும், என்னை பலப்படுத்தும் நீங்கள் கேட்பீங்கன்னா, ஆண்டவர்களை குணமாக்கி பலப்படுத்த உண்மையில் தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. வேதத்தில் ஒரு சம்பவத்தை காண்பிக்க விரும்புகிற மார்க் எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 25வது வசனத்தை கூட வாசிக்க கேட்போம். அப்பொழுது 12 வருஷமாய் பெரும்பாடு உள்ள ஒரு ஸ்திரீ, பாருங்க, 12 வருஷமாய் பெரும்பாடு உள்ள ஒரு ஸ்திரீ அப்படின்னா உதிரத்தின் ஊரலால கஷ்டப்பட்ட ஒரு ஸ்திரீ. அவள் அநேக வைத்தியர்களை போய் பார்க்குறா, பணத்தை செலவு பண்ணுறா, ஆனால் ஒருத்தர்களையும் அவருக்கு சுகமே கிடைக்கல. அவர் இன்னும் பலவீனமாகி தான் போய்கொண்டே இருக்கிறார். அப்போ தான் ஒரு நாள் இயேசு வருகிறதை அறிந்து இயேசுவுக்கு முன்பாக போய் எனக்கு இரங்கும் கர்த்தாவே என்று கூட கேட்க தைரியம் இல்லாமல் அவள் என்ன செய்கிறான்னா, அவர் பின்பாக நின்று வஸ்திரத்தின் ஓரத்தை தொடுகிறாள். அல்லேலூயா. அதை மார்க் 5:28 கூட நீங்கள் வாசிக்க பார்க்கலாம். ஜனக்கூட்டத்துக்குள்ளே அவருக்கு பின்னாக வந்து அவருடைய வஸ்திரத்தை தொட்டாள். உடனே அவளுடைய உதிரத்தின் ஊரல் நின்று போயிற்று. அந்த வேதனை நீங்கி ஆரோக்கியம் அடைந்ததை அவள் தன் சரீரத்தில் உணர்ந்தாள். பாருங்க, வஸ்திரத்தை தொட்டா, ஆனா 12 வருஷமாய் கஷ்டப்பட்டிருந்த அந்த வேதனை நீங்கி ஆரோக்கியம் அடைந்ததை உணர்ந்தாளாம். அவள் ஹீல் ஆயிட்டான். ஆமென். அதுதாங்க ஆண்டருடைய வஸ்திரத்துக்கே அவ்வளோ வல்லமை இருக்குமானா, ஆண்டர் உங்களை தொட்டார்னா எப்பேற்பட்ட வியாதி குணமாகும். ஆனால் அந்த ஆண்டர் சொல்றாரு, நானே உனக்கு சௌக்கியத்தையும் ஆரோக்கியம் வர பண்ணுவேன் என்று. ஒரு என்ன பலவீனம் இருந்தாலும், என்ன வியாதிகள் இருந்தாலும் ஆண்டர் உங்களை குணமாக்க உண்மையில் இருக்கிறார். தைரியமா இருங்க. அண்ணா ஆண்டவர்களை கேளுங்க, ஆண்டவரை என்னை குணமாக்கும், ஆண்டவரை பலவீனனா இருக்கிற என்னை குணமாக்கும் கேட்கும்போது ஆண்டவர்களை குணமாக்குவார். கண்களை மூடி நம்ம செபிக்கலாம். அன்பு தகப்பனே, உமக்கு நன்றி சொல்கிறேன்ப்பா. யார் எப்படிப்பட்ட வியாதியில் பலவீனத்தில் ஆண்டவரே கஷ்டப்பட்டு கொண்டு இருப்பாங்கன்னா, இன்றைக்கு இப்போது ஆரோக்கியத்தையும் சௌக்கியத்தையும் வர பண்ணுவேன்னு சொன்ன கர்த்தர் ஆண்டவரே இப்போது ஆரோக்கியமும் சௌக்கியமும் உண்டாவதாக செபிக்கிறப்பா. எல்லா வியாதியின் கூறுகள் முறிக்கப்படுவதாக. ஆண்டவரே
ஆண்டவரே நீங்கள் சுகமாக்குற கர்த்தர் அப்பா. அன்னைக்கு 12 வருஷமா ஆண்டவரே பலவீனப்பட்ட வேதனைப்பட்ட இந்த ஸ்திரியை ஆண்டவரே உதரத்தின் ஊரில் நின்று போகும்படி அற்புதத்தை செய்வீங்கன்னா இவருக்கு ஒரு அற்புதத்தை செய்யுங்க, சுகமாக்கும், ஆரோக்கியத்தை வர பண்ணும். நீங்கள் அப்படி செஞ்சிட்டீங்க, அது காசு ஸ்தோத்திரம். இயேசுவின் மூலம் ஜெபக்கெல்லாம் பிதாவே, ஆமென். அவர்களை குணமாக்கிட்டார். தைரியமாக போங்க. God bless you.